ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோங்க. இல்லை சாப்பிட்டாச்சுங்களா? நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி சாஸ் செய்ய போகிறோங்க. இப்போ தான் முறை ட்ரை பண்ணுறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எல்லோரும் எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லி ஹால்னு கொடுத்துக்கோங்க. எப்போ வேணால் உடனே எங்கள் சேனலுக்கு நீங்கள் உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த தக்காளியில் அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மேல் பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு இதை அரிஞ்சு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு குக்கர் இப்போ அதை பற்ற வைக்கலாங்க. நல்லபடியாக சாய்ஸ் ஃப்ரீ ஆகணும். கடவுளே, சாய் ஊற்றிடலாங்க. அப்படி பாருங்கள், ரிப்பன் மாதிரி வருது பாருங்கள். க்ளீனாக வளைச்சி ஊற்றிடலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் போடாமல் இங்கே பாருங்கள், கலரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட என்ன கலருன்னு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நினச்சே பார்க்கலிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த தட்டில் கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாங்க. பாருங்க மக்களே, நம்ம வீட்டில் தக்காளி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஸ்வீட்டாக இருக்குது, எப்படி காரம் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. சூடாக இருக்குது. ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ டேஸ்ட் வேறு லெவல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.